நம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மோடு ஒரு அரசியல் விஷயங்களை பற்றி பேசுவதற்காக ஆடிட்டர், அரசியல் விமர்சகர் உமா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். வணக்கங்க உமா. வணக்கம் சார். வணக்கம். இந்த நம் டிவியில் நம்ம அரசியல் விஷயங்கள், சினிமா, இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நம் டிவி நம்ம டிவின்னு நம்ம நேயர்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம உமா இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பேச போறீங்க? முதல்ல நம்ம டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு பெரிய சோகமான நிகழ்ச்சி என்னன்னாமா, டெல்லியில் காக்ரோச் டிவி இந்த தர்மேந்திர பிரதான் நீட்டு தேர்வு, இந்த ஸ்கூலில் நடந்த தேர்வுகள் எல்லாம் கரப்ஷன் நடந்துருச்சு, ஊழல் நடந்துருச்சு அப்படிங்கிறதால அவரை பதவி விட்டு விலகணும்னு அவங்க கிட்டத்தட்ட 21 நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதில் அந்த பெரியவர் சோஷியலிஸ்ட் சோனம் வாங்சுக் அவர் ரொம்ப முடியாமல் போயிட்டார். அதனால் யாரும் அதை இது பண்ணலை. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து போலீஸார் அங்கே போயிட்டு 30 செகண்டுக்குள்ளே அந்த இடத்துலேருந்து அவரை அப்புறப்படுத்தி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குமா. ஏன்னா இந்த போராட்டத்தில் அவர் உறுதியாக அவர் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கல, சாப்பிடல, கொள்ளல, ரொம்ப பலவீனம் ஆகிட்டார். அவருக்கு என்ன 48 hours தான் டாக்டர்கள் இது கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே அவர் முடிக்கலைன்னா அவர் இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த போலீஸ் இந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ அதை போராட்டத்தை அந்த காக்ரோச் கட்சியினுடைய தலைவர் தொடர்ந்து நான் நடத்துவேன், நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு இன்னிலேருந்து அவரும் இருக்கிறாரு. இதை பற்றி என்னம்மா டீட்டெயில் சொல்லுங்கம்மா. இப்போ முக்கியமான விஷயம், நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர், ஒன்றிய அரசின் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக கோரி, மேலும் நம்மளுடைய கல்விக்கான சரியான வழிமுறைகளையும் வரைமுறைகளையும் வகுத்து தருமாறு இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு ஏற்கனவே பல விஷயங்கள் வெளிவந்துருச்சு. நம்ம முக்கியமான விஷயங்களை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு தேதியில 21 நாளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டம். இப்ப சோனம் வாங்சுக் அவர் ஒரு பெரிய சோசியலிஸ்ட் மட்டும் இல்லை, சில விஷயங்கள் அவரை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய சோசியல் ரிஃபார்மர், ஒரு சயின்ஸ் விஷயங்கள்லாம் நிறைய கற்று தேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் அவர். அது போக இந்த 3 Idiots படம் ஹிந்தியில் நமது நடிகர் திரு அமீர்கான் அவர்களும் தமிழில் நமது இப்போதைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அப்போது நடித்திருந்தார்கள். தமிழ்லேயே நடித்திருந்தாங்க. அதில் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த 3 பேரில் ஒரு கேரக்டர் கடைசியில் அமீர்கான் அந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்டாவாக காமிப்பாங்க. அந்த ஒரு வாழ்க்கையை இவர் வாழ்ந்ததா ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம நினைச்சு பார்க்கணும் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இவர் வாழ்க்கையில் செஞ்சிருக்காருன்னு. இன்னொரு பக்கம் ஒரு சைடு மறுப்பும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது, பட் நாங்கள் இது யதார்த்தமா எடுத்தோம், சில பேர் எங்களுக்கு இப்படிலாம் எடுக்கலாம்னு சொன்னாங்க, அப்படி கதையை எடுக்கலாம்னு சொன்னாங்க, அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை இதை ஒட்டி அமைகிறது இல்லையா, அமைஞ்சிருக்கு இல்லையா. அப்ப அவர் இந்த நாட்டுக்காக, மக்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும்னா ஒரு புதுசாக தான் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல திரு சோனம் வாங்சுக் அவரை பற்றி கேட்கும் போதுமே நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவர் இந்த விஷயத்த இப்படி ஒரு ஃபாஸ்டிங், ஒரு உண்ணாவிரதத்தை கையில் எடுத்திருக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஒரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவருடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னும் 2 நாள் கடந்து அவர் உயிரே போயிடும் அப்படின்ற ஒரு துக்ககரமான, துயரமான ஒரு செய்தி. இதுல என்ன பார்க்கணும்னா, ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, ஏன் இதுக்கு இன்னும் வழிமுறைகளே எடுக்கலையா, ஒன்றிய அரசு இது கவனம் வைக்கலையா, மாணவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப இந்த போராட்டம் உலக அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கவனம் எல்லாம், உலக மக்கள் கவனம் எல்லாம் இந்த காக்ரோச் பார்ட்டி நடத்துற இப்ப மகா போராட்டம். ஏன் மகா போராட்டம் நான் சொல்றேன்னா, இது மாணவர்களுடைய பிரச்சனை. மாணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த சமுதாயத்துல. ஏன்னா அவங்க குழந்தை பருவமும் கிடையாது, முதிய பருவமும் கிடையாது. அவங்க தான் இந்த நாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கருதப்படுறோம். அவங்க வளர்ச்சி தான் தேசத்தோட வளர்ச்சின்னு அவங்களுக்கு சரியான ஒரு ஊக்கத்தை கொடுக்குறோம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த, கல்வி விஷயத்துல கடந்த
சில வருடங்களாக ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட 3 முறை வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றிருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து கையை மீறி போயிருக்கு. முக்கியமாக கல்வித்துறையில் நிறைய சிபிஎஸ் சிலபஸ் முதற்கொண்டு யூனிவர்சிட்டியில் அந்த இன்னொரு இது இருக்குது, அதில் ஓபிசி கேடர் முதற்கொண்டு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. எப்படி முறைகேடுகள் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. நீட் வேணாம்னு சொல்லி போர்க்கொடி தூக்குனது தமிழ்நாடு தான் காரணம் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் நீட் தேர்வுனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. முக்கியமான விஷயங்கள், வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள், ஏற்கனவே 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் படித்ததெல்லாம் அப்போ வீணா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பாதகமான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அந்த பாதகமான விஷயங்களை வந்து சில பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணும்போது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வெடிக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீட் தேர்வுக்கு ஒரு மாணவன் தயார் செய்கிறான். கிட்டத்தட்ட அந்த 11, 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தயார் செய்யறது மட்டும் இல்லாமல் பிரைவேட் கோச்சிங் சென்டர், அந்த பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல பல லட்சங்களை கொடுத்து தயார் செய்யறான். அப்படின்றப்ப வந்து இது ஆல் இந்தியா லெவல்ல நடக்குது, ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு சைடு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, இதை வச்சு கோச்சிங் சென்டர்ஸ்லாம் பல லட்சங்களை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு அந்த மாணவரோட ஒரு மைண்ட் செட்டிங் பாருங்க, ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும் அவங்களுக்கு, அந்த மன அழுத்தங்கள் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமா இந்த காலத்துல கொடுக்கப்படுது. ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல நடக்கிற எக்ஸாம்ல அவங்க வந்து நல்லா போட்டி போட்டு முன்னாடி வரணும். சரி, அது வந்துருவாங்க. நம்ம மாணவர்களை பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்ல வளமையான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஒரு சின்ன சொல்லுங்க என்ன தகவல் சொல்றேன். இன்றைக்கு வந்த தரவுகளின்படி போன வருஷத்தை விட இந்த வருஷம் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் 15,000 பேர் குறைவான பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. போன வருஷ கணக்குப்படி இந்த வருஷ கணக்குப்படி குறைஞ்சிதான் வந்திருக்கு, அதிகமாகல. கண்டிப்பாக இதையும் நம்ம பத்தி பேசணும். அடுத்து அதை தான் நான் பேச வரேன். என்னன்னா, இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆயிருச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறது இது முதல் முறை அல்ல, முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இது ஏற்கனவே நடந்திருக்குன்னா பல முறை இந்த ஒன்றிய அரசு ஆட்சியில் நடந்திருக்கிறது. சோ இதை வச்சு பிசினஸ் பண்றாங்க ஒரு கூட்டம். ஆமா, அதாவது வெளிய கோச்சிங் சென்டர்ன்ற பேர்ல ஒரு கூட்டம் பிசினஸ் பண்ணுது, உள்ள கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி வட இந்தியாவுல பிசினஸா நடக்குது. மிகப்பெரிய அவங்களா பாஸ் பண்ணிட்டு வந்துறாங்க, நம்ம பசங்க நேர்மையா படிச்சு ஃபெயிலா போயிடுறாங்க. இன்னொன்னு, இது மிகப்பெரிய மோசடி, மாணவர்களோட வாழ்க்கையோட விளையாடக்கூடிய மோசடி. எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு, எத்தனையோ மாணவர்கள் தூக்கு போட்டி மாத்தி. இது உதாரணத்துக்கு அனிதா 12ஆம் கிளாஸ் படிச்சா நமது அனிதா ஃபர்ஸ்ட், அவங்களுடைய மரண செய்தி தான் இந்த நீட் தேர்வை உலுக்கிருச்சு. ஆனால் இன்னமும் அதை தொடர்ந்துகிட்டு இருக்கிறது தான் இங்க வந்து கேள்விக்குறியா இருக்கு. நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கல, நீங்க நடத்துற முறை சரியில்லை அப்படின்றத. ஒரே தேர்வா வச்சுட்டு போலாம், 1 +2 தேர்வு வைங்க, இல்ல நீட் தேர்வு வைங்க. இது ஒரு பக்கம். அதுக்கும் தயாராகணும், இதுக்கும் தயாராகணும். இல்ல, அவர்கள் தயாராகிட்டாங்க. இல்லைன்னா மாநில அரசே வந்து, நம்ம மாநில அரசை என்ன பண்ணிடணும், இந்த +2 தேர்வை வந்து பெரிய தேர்வா நடத்தக்கூடாது. இல்ல, அப்படி செய்ய முடியாது. இங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு வயசு வரம்பிற்கும் ஒரு சில தகுதிகளை நம்ம வந்து உருவாக்கி தான் ஆகணும். இருக்கிற சிஸ்டம் நல்லாவே இருக்குதுன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இவர்கள் முறைகேடுகளை தான் இவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. இங்க நல்ல இந்த போராட்டம் வந்து இததான் முறைகேடுகளை சுட்டி காட்டு 21 நாளா நடத்திட்டு இருக்காங்க. இந்த நடத்தின அதே டெல்லி அந்த மைதானத்துல நடத்துறாங்க. ஆமா, இதுல என்னன்னா, இவங்க வந்து நீட்டோட அந்த சிஸ்டம் வந்து இவங்க குறை சொல்லல, ஆனா சிஸ்டத்துல நடக்கிற முறைகேடுகளை நீங்க இது வரைக்கும் நீங்க ஏதாவது சரி பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மிகப்பெரிய क्वेश्चन பேப்பரை மாத்தி போட்டு மாணவர்களையும் திரும்ப எழுதி சொல்லி அது ஒரு பெரிய வதை பண்ணாங்க மாணவர்களை. கண்டிப்பா. ஆனா இது தப்பு நடந்துருச்சு, அந்த தப்புக்கு காரணமானவர்களை தண்டிப்போன்னு இதுவரைக்கும் அரசாங்கம் தண்டிக்கவே இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம்னு நீங்களே யோசனை பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த முறைகேடுகள் இவ்வளவு நடந்திருக்கு, யார் முறைகேடுகள் செஞ்சிருக்கிறாங்கன்றத இந்த இந்தியாவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அவர்கள் மேல இன்னும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. சரி, இது ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, பல முறை நடந்திருக்கு. இன்னொன்னு, ஒரு மாணவன் இந்த இதுக்கு வந்து எவ்வளவோ நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் பொருளையும் ஆவியையும் செலவு பண்ணி படிக்கிறாங்க. இப்ப இதை மறுபடியும் ரீஸ்கெட்யூல் பண்ணி மறு தேர்வு எழுதி வைக்கிறாங்களே, இது எவ்வளவு மோசமான விஷயம்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு புரியணும். இது புரியணும். ஒவ்வொரு மாணவரோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றத புரியணும். இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பாளி? முக்கியமாக ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர்.
அப்ப அவரை வந்து பதவி விலகுங்க, வழிமுறைகளை சரியா செய்யுங்க அப்படின்றத இப்ப இவங்க வலியுறுத்துறாங்க. அந்த வலியுறுத்தல்ல முக்கியமான மிகப்பெரிய மனிதர்களா வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள், சோசியல் ரிஃபார்மிஸ்ட் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுல முக்கியமாக சோனம் வாங்சுக் இதுல வந்து ஆரம்ப கால கட்டத்துல இருந்தே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. மாணவர்களுக்கு ஆதரவா அவர் வந்து இருக்காரு. முக்கியமா மாணவர்கள் இதுல வந்து நிறைய பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆல் இந்தியா லெவல்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா இன்டர்நேஷனல்ல வந்து மாணவர்கள் இதை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைஞ்சிரும். அது நம்மளுடைய ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு செய்தியாக மாறும். பிரதமர் இதுல தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, எந்த ஒரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல் இந்தியா லெவல்ல நிறைய மாணவர்கள் படையும் சங்கமும் மிகப்பெரிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் சோசியல் ரிஃபார்மிஸ்ட் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி. ஆனா நம்மளுடைய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இதை பத்தி எதையுமே பேசவில்லை. இவங்க எப்பயும் போல எந்த ஒரு போராட்டம் நடந்தாலும் விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் நடத்தி மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க, அதை கூட இவங்க கண்டுக்கல. பல பேர் இறந்தாங்க, அதையும் கண்டுக்கல. இவங்க பாட்டை இவங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஏன்னா போராடுபவர்கள் எதற்காக போராடுறாங்க, ஏன் போராடுறாங்க, அதை செவி கொடுத்து கேட்டு அதுக்கான செயல்களை, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பாரதிய ஜனதா அரசு யாருடைய போராட்டத்தையும் காதில் போட்டுக்கொள்வதே இல்லை, நிராகரிக்கிறாங்க. நிராகரிக்கிறது கூட இல்ல, மக்களை நிராகரிக்கிறாங்க, ஓட்டு போட்ட மக்களை உதாசீனப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. நம்மளுடைய உரிமைகளை நாம் மீட்டு கேட்கிறோம், நம்மளுடைய உரிமைக்காக நாம் போராடுறோம். இந்த போராட்டத்தை ஒண்ணு இருக்கு இல்ல நாங்க சரி செஞ்சு தரோம், கொஞ்சம் அமைதியா இருங்க, எதுவுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம இருக்கிறாங்க. இதுல முக்கியமாக சோனம் அவர்களுக்கு உடல்நிலை ஒவ்வொரு நாளும் பல்ஸ் ரேட் முதற்கொண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. இவருடைய உயிர் என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனுஷனோட உயிர் வந்து முக்கியமானது. நல்லபடியாக இந்த போராட்டம் முடிஞ்சு சீக்கிரமாக எல்லாரும் நல்லபடியாக திரும்பி வரணும் தான் நம்மளுடைய. காலையில 30 செகண்ட் தான் போலீஸ் வந்து அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது ஒரு பெரிய சாதனையை எல்லா மீடியாக்கள்லையும் வந்து பெரிய சாதனை மட்டும் இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து அந்த காக்ரோச் பார்ட்டியினுடைய தலைவர் வந்து நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் மாணவர்களுக்காக அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அவர் இருக்கார். ஆமா, உண்மைதான். அவர் வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய டீம் மட்டும் எல்லாருமே வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அனுப்பப்பட்டது வந்து முக்கியமாக இவருடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள் இவருக்காக நேற்று வரைக்கும் உலக அளவில் நம்ம பிரதமர் வந்து நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காரு. நம்முடைய நாட்டில் மக்கள் போராடுறாங்க, அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்து அது நல்ல பேர் எடுக்கணும்னு அவர் ஏன் நினைக்க மாட்டேன்றார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு பேச்சு. பிரதமர் உடனே தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுங்கிறது நம்முடைய ஆவல். என்ன நடக்கும்னு பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேடம். நன்றி, வணக்கம். நிச்சயமா அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய நம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.